RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. நெல்லை மாவட்டம் சீவலப்பேரியில் அனுமதியின்றி குளத்தில் சரள் மண் அள்ளியதாக ஜேசிபி இயந்திரம் மற்றும் 2 டிராக்டர்களை போலீசார் பறிமுதல் செய்து 6 பேரை கைது செய்தனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். காலையிலும் சாயந்தரமும் நாங்கள் அமலைகளை ஒதுக்குனாலும் அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்காங்க. கார்பரேஷனில் இருந்தோ எதுலேயும் இருந்து ஒரு நடவடிக்கை கூட எடுக்க மாட்டேங்காங்க. மணல் கொஞ்சம் அள்ளுறாங்க. அது மணல் அள்ளுறது ஒரு தாய் மடியில் இருந்து கை வைக்க சமம். அது செய்யக்கூடாது. மணல் அள்ளுறாங்க அப்படின்னா அது அள்ளுறது சாயந்தரம் போலையும் காலையிலையும் தான் அழுதாங்க. காவல்துறை அவங்க இருந்து அவங்க வராங்க. அவங்க பார்த்துட்டு அப்படி அவங்க நிற்கிற இதோட போயிருந்தாங்க. அவ்வளோதான். தொடர்ந்து தாமிரபரணியில் மணல் திருட்டு நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு தடுத்தாலும் சரி, பகுதியில் சுத்துப்பட்டு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலையும் அந்த மணல் அள்ளப்பட்டு கொண்டே இருக்கு. இப்போ மணலுக்கு மாற்றாக எம்சண்டை உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, ஆனாலும் மணல் தொடர்ச்சியாக நினைச்சது அள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ தாமிரபரணியை பாதுகாக்கணும்னா அந்த தூய்மை முக்கியம். அதே போல் அந்த மணலும் இருக்கணும். மண் இருந்தால் மட்டும்தான் நிச்சயம் அதை ட்ரைவ் பண்ணி இந்த தண்ணி இருக்கும். இப்போ இந்த 3-4 மாவட்டங்களுக்கு இது ஒரு குடிநீர் ஆதாரமாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துக்கும் தூத்துக்குடி மாவட்டம் மற்ற பகுதிகள் மாவட்டங்களுக்கும் நினைச்சது கூட்டு குடிநீர் திட்டமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நீர் நீர்வரத்து நின்றுச்சுன்னா இந்த 4-5 மாவட்டங்கள் பாதிக்கப்படும். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். தற்போது நெல்லையில் சரள் மண் கும்பல் சிக்கியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரம். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தில் மணல் மூட்டை மூட்டையாக மட்டுமல்லாமல் லாரியாக மணல் அள்ளும் கும்பல் இரவு நேரங்களில் தாமிரபரணி ஆற்று பகுதியில் அள்ளிட்டு வராங்க. காவல்துறை ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே தாமிரபரணி ஆற்று பகுதியில் முழுக்க சிசிடிவி கேமராக்களும் பதியப்பட்டிருக்குது. சிசிடிவி காட்சிகள் மூலமா தான் காவல்துறை பார்த்திருக்காங்க. இரவு நேரங்களில் அது சரியாக ஒரு 1 மணி அளவில் அந்த கும்பலானது இரவு நேரங்களில் தாமிரபரணி சிவலப்பேரி ஆற்று பகுதியில் மணல் அள்ளியது தெரிய வந்திருக்கிறதுக்கு. ஏற்கனவே தாமிரபரணி ஆற்று பகுதியில் முழுக்க அதாவது மணல் அள்ளுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் சில கும்பல்கள் இரவு நேரங்கள் மட்டுமே மூட்டையாக மணல் அள்ளுவது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில தான் அனுமதியின்றி குளத்தில் அள்ளுவதாக கிடைத்த தகவலின் பெற சிவலப்பேரி போலீசார் விரைந்து சென்றனர். அப்போது அங்கு மணல் அள்ளி கொண்டிருந்தவர்களை சுற்றி வளைத்து பிடித்து விசாரணை மேற்கொண்டாங்க. தொடர்ந்து இந்த விசாரணையில் அவர்களுக்கு உரிய அனுமதி இல்லாம சரள் மணல் அள்ளியதும் தெரிய வந்துள்ளது. அப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேலுமுத்து, அர்ஜுன்குமார், ஏசுதாசன், முத்துமாரி உட்பட 6 பேர் அந்த கும்பலை கைது பண்ணியிருக்கிறாங்க போலீசார். தொடர்ந்து அவங்களோட தீவிர விசாரணை மேற்கொண்டாங்க. மேலும் அவர்கள் பயன்படுத்திய 2 டிராக்டர்கள் மற்றும் 1 பொக்லைன் இயந்திரத்தையும் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே தாமிரபரணி ஆற்றில் மணல் அள்ளுதல் தடை விதிக்கப்பட்ட நிலையிலும் இரவு நேரங்களில் இந்த கும்பல்கள் சட்டவிரோதமாக மணல் மற்றும் மண் அள்ளுவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகரிக்கிறது. மேலும் இத்தகைய சட்டவிரோத அள்ளுதல் சூழலையும் அளிக்கிறது. மேலும் போலீசார் இன்னும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம நிற்கக்கூடிய பகுதி தாமிரபரணி சிவலப்பேரி ஆற்று பகுதி இரவு நேரங்களும் போலீசார் ரோந்து பணியில் மட்டும் இல்லாம பாத்து பகுதியிலும் தீவிரமா கண்காணிப்பு பண்ணணும் சொல்லி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி ராஜா. RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.